Hello everyone, I am Rishwana. Welcome to my channel TNSET Mathematics. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா number of conjugate classes in SN பார்க்க போறோம். First basic definition பார்க்கலாம். First one partition of a positive integer. Partition நம்ம எப்படி denote பண்ணுவோம்னா P of n ன்னு denote பண்ணுவோம். இதோட definition என்னன்னா sum of positive integers in possible ways தான் இதோட definition. Integers in possible ways. For example, 3 ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் 3 எப்படி எழுதலாம்னா 3 ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம்னா 2 plus 1 ன்னு எழுதலாம். ஏன்னா 2 plus 1 ஆட் பண்ணாலும் அகைன் நமக்கு 3 தான் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 plus 1 plus 1 ன்னு எழுதலாம். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 3 தான் கிடைக்கும். இதே மாதிரி என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்கோ அத்தனை வேஸ்லயும் நம்ம இந்த ஒரு நம்பரை நம்ம எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பார்ட்டிஷன் சொல்லுவோம். ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ 2 plus 1 எழுதிருந்தோம்னா 1 plus 2 எழுதக்கூடாது. ஒன் டைம் தான் எழுதணும். இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். ஆட் பண்ணோம்னா அந்த நம்பர் வரணும். அந்த கான்செப்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பார்ட்டிஷன் சொல்லுவோம். The next one symmetric group. Symmetric group எப்படி denote பண்ணுவோம்னா SN ன்னு denote பண்ணுவோம். இந்த symmetric groupனா என்னன்னா இது ஒரு group. It consists of all possible permutation. அத நம்ம symmetric group ன்னு சொல்லுவோம். அதாவது it is a group consist of all possible permutation of all n elements. அதாவது இது என்ன மீனிங்னா n எலமெண்ட்ஸ் உள்ள பாசிபிள் பர்முடேஷன் எல்லாமே ஒரு குரூப்ல நம்ம ஃபார்ம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிமெட்ரிக் குரூப்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் ஏ சிமெட்ரிக் குரூப். இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இப்போ SN-ஓட ஆர்டர் என்னன்னா n ஃபேக்டோரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும்னா ஆர்டர்னா என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸா S5ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்னா 5 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கான்ஜுகேசி கிளாஸ் ஆர் கான்ஜுகேட் கிளாஸ் இன் தி சிமெட்ரிக் குரூப். இது எது டெஸ்கிரைப் பண்ணுதுன்னா சைக்கிள் டைப் தான் டெஸ்கிரைப் பண்ணுது. அதாவது ஒரு கான்ஜுகேசி கிளாஸும் கரஸ்பாண்ட்ஸ் டு எ ஸ்பெசிபிக் சைக்கிள் டைப். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்னா லென்த் ஆஃப் த cycles in the permutation. Okay, ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S3ங்கிற ஒரு சிமெட்ரிக் குரூப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் 3 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப which is equal to 6. எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன 1 2 3 1 3 2 1 2. இது ஒரு தனி சைக்கிள் 1 3 into 2 1 2 3 1. next identity 1 2 3. இதோட லென்த் என்ன 3. இதோட லென்த் 3. இதோட லென்த் எப்படி இருக்குன்னா இது ஃபர்ஸ்டோட லென்த் 2, இது செகண்டோட லென்த் 1. அப்ப 2,1 எழுதலாமா. இதோட லென்த் பார்த்தோம்னா 2,1 தான். இது 2 இது 1. அதே மாதிரி இதுவும் 2 1. இதோட லென்த் 1 1 1 இருக்கு. இப்ப லென்த் வைஸா நம்ம நெக்ஸ்ட் குரூப் பண்ண போறோம். இங்க 3 3 இருக்குல்ல இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போறோம். இது ஒரு குரூப். இது அதே மாதிரி இங்க 2,1 2,1 2,1 இருக்கா இதெல்லாம் குரூப் பண்ணா இது ஒரு குரூப். அதே மாதிரி ஃபைனலா இது மட்டும் தனியா இருக்கு. இதை ஒரு குரூப்பா எடுத்துக்கலாம். இப்ப ஒரு குரூப்பும் நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல அது ஒன்னு கான்ஜுகேசி கிளாஸ். அதாவது சைக்கிள் டைப் 3 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இது ரெண்டுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. பெர்முடேஷன் 1 2 3யும் 1 3 2 ரெண்டுத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி 2,1ங்கிறது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 1 2 3 1 3 2 2 3 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் 1,1,1 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த ஃபைனல் ஒன் ஐடென்டிட்டி பெர்முடேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது இந்த மாதிரி சைக்கிளோட லென்த்தை யூஸ் பண்ணி குரூப் பண்ணி எழுதிருக்கோம்ல இது ஒன்னு என்னன்னா கான்ஜுகேசி கிளாஸ். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் SN கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்டான ஆன்சர் தான். இது நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் SN வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் Nக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம இப்ப பார்த்த எக்ஸாம்பிள பாருங்க. 3 எத்தனை பார்ட்டிஷனா பண்ணிருக்கோம் 1 2 3. 3 வந்து 3 பார்ட்டிஷனா எழுதியிருக்கும். அதே மாதிரி S3க்கு எத்தனை கான்ஜுகேட் கிளாஸஸ் இருக்குன்னு பாருங்க.
இது ஒரு கான்ஜுகேட் கிளாஸ், இது ஒரு கான்ஜுகேட் கிளாஸ், இது ஒரு கான்ஜுகேட் கிளாஸ். அப்ப டோட்டலா 3 கான்ஜுகேட் கிளாஸ் இருக்கு. இதுதான் ஜெனரலா நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்னா நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் வந்து Sn வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் Nக்கு ஈக்குவலா இருக்கும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் கொஸ்டின்ல the number of conjugate classes in S5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 5 எடுத்துக்கங்க. இந்த 5க்கு பார்ட்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. பார்ட்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன பண்ணுவோம்? 5 எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம், ஆட் பண்ணா 5 வரணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 5 எடுத்திருக்கீங்களா, அடுத்து டிசெண்டிங் ஆர்டர்ல 4 3 அந்த மாதிரி போங்க. நெக்ஸ்ட் 4ஓட எதை ஆட் பண்ணா 5 வரும்? 1. அதனால இப்ப 4 + 1ங்கிறது 5. நெக்ஸ்ட் 4ஓட வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல, இது ஒன்னு தான் பாசிபிலிட்டி. அப்ப அடுத்தது நம்பர் 3க்கு போங்க. இப்ப 3ஓட எதை ஆட் பண்ணா 5 வரும்? அப்ப 2 ஆட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இதோட வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கு. 3 வந்து 3 + 1 + 1 எழுதினாலும் நமக்கு 5 தான் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல. அதனால அடுத்தது 3க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 2க்கு போங்க. இப்ப 2ஓட எதை ஆட் பண்ணலாம்னா 2ஓட ஆட் 3 ஆட் பண்ணலாம். ஆனா ஆல்ரெடி நம்ம இங்க வந்து 3 + 2 போட்டோம். 2 + 3யும் 3 + 2ம் சேம் தான். அதனால அகைன் நீங்க +3 போடாதீங்க. அப்ப அடுத்தது வேற என்ன போடலாம்னா 2 + 2 + 1 போடலாமா? அப்ப 2 + 2 + 1 இது டிஃபரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் 2 வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. 1 + 1 + 1 எழுதலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 எடுத்துக்கங்க. 1ஓட எதை ஆட் பண்ணா நமக்கு கரெக்டா 5 வரும்னா 5 டைம்ஸ் 1ஓட 2 ஆட் பண்ணாலும் இந்த இது எழுதிட்டோம். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டிஸும் எழுதிட்டோம். அதனால 1 + 1 + 1 + 1 இது மட்டும் தான் ரிமைனிங்கா இருக்கு. அதனால போட்டுட்டோம். ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கங்க, ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களான்னு. எல்லாமே நம்ம எழுதிட்டோம் இந்த கேஸ்ல. அப்ப டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 டோட்டலா பார்ட்டிஷன் 7 பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம். therefore the number of conjugate classes in S5 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா number of partitions in 5. அது இங்க டோட்டலா எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் 7. The next one, the largest possible order of an element in S4. இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தாலும் நமக்கு பார்ட்டிஷன் யூஸ் பண்ணியே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது S4ங்கிறது ஒரு சிமெட்ரிக் குரூப். இங்க டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 4 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 4 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ்ல ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டர்ல எது வந்து லார்ஜஸ்டா இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க. S4 கேட்டிருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். 4ஓட பார்ட்டிஷன் என்னென்ன வரும்? 4 எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து 3 + 1 எழுதலாம். வேற எதுவும் பாசிபிலிட்டிஸும் இல்லை. அதனால நெக்ஸ்ட் 2க்கு போறேன். 2ஓட எதை ஆட் பண்ணா 4 வரும்? 2. அதனால 2 + 2 போட்டிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஒன் 2 அகைன் இந்த 2 ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. இந்த 2 வேற எந்த பாசிபிலிட்டிஸ்ல எழுதலாம்? 1 + 1 எழுதலாம். இதுக்கப்புறம் இந்த 2ல வேற எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை. அதனால நெக்ஸ்ட் நான் 1க்கு போறேன். அப்ப 1 + எந்த வேல்யூ போட்டா 4 வரும்னா 1ஓட எதை ஆட் பண்ணோம்னா வேற எல்லா பாசிபிலிட்டிஸும் எழுதிட்டோம். 1 + 3யும் எழுதிட்டோம். 1 + 1 + 2ம் எழுதிட்டோம். அதனால இங்க பேலன்ஸ் இருக்கிறது 1 + 1 + 1 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை பார்ட்டிஷன்ஸ் எழுதிருக்கோம்? 5 பார்ட்டிஷன்ஸ் எழுதிருக்கோம். இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் an எலிமெண்ட் கேட்டிருக்காங்க. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஈச் நம்ம ஒரு பார்ட்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, இந்த பார்ட்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் LCM எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் LCM எடுத்துட்டு அதுல எது லார்ஜஸ்ட் வேல்யூ அதுதான் ஆன்சர். இப்ப இதுக்கு LCM எடுத்தா என்ன வரும்? LCM of 4 என்ன வேல்யூனா LCM of 4ஓட வேல்யூ 4 தான். நெக்ஸ்ட் LCM of 3, 1 இந்த 3க்கும் 1க்கும் LCM எடுக்கிறோம். அதோட வேல்யூ என்னது? 3. தென் நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு வந்து LCM எடுக்கிறோம். LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் எடுக்கிறோம். 2, 2க்கு LCM எடுத்தா என்ன வேல்யூ வரும்? 2 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் LCM of 2, 1, 1 இந்த வேல்யூஸ்க்குலாம் LCM எடுத்தா ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் LCM of 1, 1, 1, 1 இதோட ஆன்சர் 1 வரும். இதுல எது லார்ஜஸ்ட் வேல்யூ? 4 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. அப்ப லார்ஜஸ்ட் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் an எலிமெண்ட் இன் S4 னு கேட்டிருந்தாங்கன்னா இதுல எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ? 4 தான். அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 4 தான். இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா பிரிமிட்டிவ் ரூட்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மெத்தட் தான் பிரைம் நம்பருக்கு, இந்த மெத்தட் தான் காம்போசிட் நம்பருக்குன்னு ஃபர்ஸ்ட் கிடையாது. நம்ம ரெண்டு மெத்தடையும் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்போசிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ரெண்டுத்தோட ஆன்சரும் சேமா தான் வரும். அதாவது ஒரு பெரிய நம்பர் ஒரு பிரைம் நம்பரா இருந்தா இந்த மெத்தட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கம்மியாகும். அதுவே ஒரு சின்ன நம்பரா இருந்தா இந்த மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எந்த நம்பருக்கு பிரிமிட்டிவ் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மெத்தட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஏதாவது ஒரு மெத்தடை ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. அதை போத் பிரைம் அண்ட் காம்போசிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
டிஎன்செட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃப் ஃபைல் ஷேர் பண்ண முடியல, அதனால தான் நான் இமேஜ் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லா ஃபைலையும் பிடிஎஃப் ஃபார்மில் நான் டிரைவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ பேப்பர் 1க்கு சில மெட்டீரியல்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேப்பர் 1க்கு ப்ரீவியஸ் இயர் நெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வித் சொல்யூஷனும் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 ப்ரிப்பரேஷன்லேயே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.